ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல். இன்றைக்கி தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியோடைய ஒரு மொத்த எக்ஸசைஸ்க்கும் தேவையான முக்கியமான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. தேர்ட் ஃபார்முலா வந்து tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சம் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஆங்கிள். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு sin ஆல்ஃபா காஸ் பீட்டா plus cos alpha sin beta. செகண்ட் ஃபார்முலா வந்து sin alpha minus beta is equal to, இங்கே வந்து ஆங்கிள்ஸ், இது வந்து sum of angles, இது வந்து difference of angles. சைனுடைய difference of angle ஃபார்முலாவுக்கு sin alpha minus betaக்கு sin alpha cos beta minus cos alpha sin beta. தேர்ட் வந்து இப்போ சைனுக்கு வந்து சைனுடைய ப்ளஸ்ஸும் முடிஞ்சிச்சு மைனஸும் முடிஞ்சிச்சு ஆங்கிள்ஸில். இப்போ அடுத்தது காஸ்க்கு போகலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது சம் ஆஃப் ஆங்கிள்ஸ். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. நெக்ஸ்ட்டு காஸோடைய டிஃப்ரென்ஸ், ஃபோர்த் ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. மைனஸ் வரதுனால இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்தது tan. டேனுடைய சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan alpha tan beta. சிக்ஸ்த் ஃபார்முலா வந்து tan alpha minus beta, இது difference of angle tan உடையது. tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, ஃபோர்த்து ஃபார்முலா எல்லாத்துலேயுமே ஆங்கிள் வந்து அடிஷனில் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபார்முலாவை சம் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது செகண்ட் ஃபார்முலா, ஃபோர்த்து ஃபார்முலா, சிக்ஸ்த்து ஃபார்முலா, இதோடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே மைனஸில் இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்குது. மைனஸ்னால் டிஃப்ரென்ஸ், அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லணும் இந்த 3 ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து even odd identities. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து சைன் மைனஸ் தீட்டா. சைனுடைய ஆங்கிளுக்கு மைனஸ் இருந்துச்சுனாக்கா அப்போ மைனஸ் வெளியில் எடுத்து சைன் மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். செகண்ட் வந்து காஸ் மைனஸ் தீட்டா, ஆங்கிளுடைய காஸோடைய ஆங்கிளுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அது அப்படியே காஸ் தீட்டா தான் வரும். தேர்ட் ஃபார்முலா வந்து tan மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு minus tan theta. fourth formula cosecant minus theta is equal to, cosecant உடைய ஆங்கிளுக்கு மைனஸ் இருந்துச்சுனாக்கா மைனஸ் cosecant theta, மைனஸை வெளியில் எடுத்து எழுதலாம். ஃபிஃப்த்து ஃபார்முலா secant minus theta is equal to பாசிட்டிவ் ஆகிடும், அப்போ secant theta. சிக்ஸ்த்து ஃபார்முலா cot minus theta is equal to minus cot theta. மைனஸ் வெளியில் வந்துடும். இது ஈவன் ஆட் ஐடென்டிட்டிஸ். அடுத்தது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், 2 ஃபார்முலா இருக்குது. டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா கொடுத்துருக்க ஆங்கிளுக்கு வந்து 2 இருக்கும், ஆங்கிளோட 2 மல்டிப்ளை ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சைன் 2 தீட்டா, ஆங்கிள் வந்து டபுளாக இருக்குது அப்படின்னா 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம்.
செகண்ட் வந்து cos 2 theta is equal to 1 minus 2 sin square theta ன்னு எழுதலாம். தேர்ட் வந்து tan 2 theta is equal to 2 tan theta divided by 1 minus tan square theta. இந்த மூணு ஃபார்முலாவும் ஆங்கிள் வந்து 2 theta 2 theta 2 thetaன்னு இருக்கிறதுனால இது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. அடுத்தது நாலாவது வந்து ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ட்ரிபிள் ஆங்கிள் இதில் இப்போ ஆங்கிள் வந்து 3ஆல் மல்டிப்ளை இருக்கும். ஃபஸ்ட்டு sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. அடுத்தது cos 3 theta is equal to 4 cos cube theta minus 3 cos theta. தேர்ட் வந்து டேனுக்கு tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. இதில் சைனோட 3 theta 3 theta 3 theta இருக்குது சைன் காஸ் டேனோட, அதனால் இது ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பார்க்க போகிறது வந்து product to sum identities. இதில் மொத்தம் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதில் சைன் ஆல்ஃபாவும் சைன் பீட்டாவும் மல்டிப்ளையில் இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. இது எப்படி நம்ம சம்மாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். 1 divided by 2 cos alpha minus beta minus cos alpha plus beta. செகண்ட் வந்து cos alpha cos beta is equal to 1 by 2 cos alpha minus beta plus cos alpha plus beta. Next third formula sin alpha cos beta is equal to 1 by 2 sin alpha plus beta plus sin alpha minus beta. Next fourth formula cos alpha sin beta is equal to 1 by 2 sin alpha plus beta minus sin alpha minus beta. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டைப் ஃபார்முலா வந்து sum to product identities. சம்லேருந்து ப்ராடக்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதுக்கான ஃபார்முலா. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து sin alpha plus sin beta is equal to 2 sin alpha plus beta divided by 2 cos alpha minus beta divided by 2. Next formula வந்து sin alpha minus sin beta is equal to 2 cos alpha plus beta divided by 2 sin alpha minus beta divided by 2. Next third வந்து third formula cos alpha plus cos beta is equal to 2 cos alpha plus beta divided by 2 cos alpha minus beta divided by 2. Next fourth formula cos alpha minus cos beta is equal to minus 2 sin alpha plus beta divided by 2 sin alpha minus beta divided by 2. Next the seventh type formula law of cosines. இது மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு a square is equal to b square plus c square minus 2bc
cos alpha. B square is equal to A square plus C square minus 2AC cos alpha cos beta. C square is equal to A square plus B square is B square minus 2AB cos gamma. Alpha, beta, gamma. அடுத்தது 8th டைப் ஃபார்முலா வந்து law of sines. Sin alpha divided by A is equal to sin beta divided by B is equal to sin gamma divided by C. இது law of sine. மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ். இது மொத்தமே வந்து சம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.